for our meditation, let us turn to the Gospel book according to St. John. தியானத்துக்காக யோவான் சுவிசேஷத்துக்கு திருப்போம். අපගේ මෙනෙහි කිරීම සඳහා ශුද්ධ යෝහන් පොතට හරවමු. Chapter 8, verses 31 to 41. 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் முதல் 41ஆம் வசனம் வரை. 8 වෙනි පරිච්ඡේදයේ 31 සිට 41 දක්වා. Then said Jesus to those Jews which believed on him, If ye continue in my word, then are ye my disciples indeed, and ye shall know the truth, and the truth shall make you free. They answered him, We be Abraham's seed, and were never in bondage to any man. How sayest thou, ye shall be made free? Jesus answered them, Verily, verily, I say unto you, whosoever committeth sin is the servant of sin. And the servant abideth not in the house forever, but the Son abideth ever. If the Son therefore shall make you free, ye shall be free indeed. I know that ye are Abraham's seed, but ye seek to kill me, because my word hath no place in you. I speak that which I have seen with my father, and ye do that which ye have seen with your father. They answered and said unto him, Abraham is our father. Jesus saith unto them, If ye were Abraham's children, ye would do the works of Abraham. But now ye seek to kill me, a man that hath told you the truth, which I have heard of God. This did not Abraham. Ye do the deeds of your father. Then said they unto him, We be not born of fornication, we have one Father, even God. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சிஷ்யராய் இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாயிருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமைகளாய் இருக்கவில்லை, விடுதலையாவீர்கள் என்று நீர் இப்படி சொல்லுகிறீர் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடிமையானவன் இன்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான், குமாரன் இன்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அறிவேன், ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம்பெறாதபடியால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். நான் என் பிதாவினிடத்தில் கண்டதை சொல்லுகிறேன், நீங்கள் உங்கள் பிதாவினிடத்தில் கண்டதை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆபிரகாமே எங்கள் பிதா என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாயிருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே. தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகிய என்னை கொல்ல தேடுகிறீர்கள். ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே, நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதா எங்களுக்குண்டு, அவர் தேவன் என்றார்கள். Praise be to God's name. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ස්වාමීන් වහන්සේගේ නාමයට ස්තුතිවා. Here Jesus said to those Jews which believed on him, If ye continue in my word, then ye my disciples indeed. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள் என்றார். යේසුස් වහන්සේ තමන් වදාහගත් උදේවරුන්ට කියනසේක්, නුඹලා මාගේ වචනේ පවතිනවා නම් සැබෑවටම නුඹලා මාගේ ගෝලයෝය. He wants to make us his true disciples. அவர் எங்களை தம்முடைய மெய்யான சீஷர்களாய் மாற்ற விரும்புகிறார். උන්වහන්සේ සුවකීය සැබෑ ගෝලයන් බවට අපව මාරු කරන්නට කැමති වනසේක. We have believed in him. நாம் அவரை விசுவாசித்தோம். අපි උන්වහන්සේ විශ්වාස කෙරුවෙමු. And we must continue in his word. Then only we can be his true disciples. நாம் அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுது மாத்திரமே அவருடைய மெய்யான சீஷர்களாய் இருக்கலாம். අපි උන්වහන්සේගේ වචනේ පැවතිය යුතුයි. එවිටයි අප උන්වහන්සේගේ සැබෑ ගෝලයන් බවට පත්වන්නේ. Some believe in Jesus historically, but they do not continue, they do not live according to his word. சிலர் சரித்திரபூர்வமாய் இயேசுவை விசுவாசிக்கிறார்கள், ஆனாலும் அவருடைய வார்த்தைகளின்படி ஜீவிப்பதில்லை. සමහර පදාර්ථ යේසුස් වහන්සේ වදාහනවා, නමුත් උන්වහන්සේගේ වචනේ පවතින්නේ නැත. We must continue in his word. நாம் அவருடைய வார்த்தைகளில் நிலைத்திருக்க வேண்டும். අපි උන්වහන්සේගේ වචනේ පැවතිය යුතුය. We know that Jesus came into this world with a great purpose. இயேசு பெரிதான நோக்கத்தோடு கூட இந்த பூமிக்கு வந்தார் என்பதை அறிவோம். ඉමහත් අදහසකින් යුක්තව යේසුස් වහන්සේ මේ ලෝකයට ආ බව අප දැන සිටිනවා. As we are the children of God, that purpose should be fulfilled in our lives. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பதினால் அந்த நோக்கம் நம்முடைய ஜீவிதத்தில் நிறைவேற வேண்டும். අපි උන්වහන්සේගේ දරුවන්ව සිටින බැවින් ඒ අදහස අපගේ ජීවිතේ ඉෂ්ට විය යුතුයි. There are many Christians in the world, but
his purpose is not fulfilling in their lives. உலகத்தில் அநேக கிறிஸ்தவர்கள் இருந்தாலும் கூட அவருடைய ஜீவியத்தில் கர்த்தருடைய நோக்கம் நிறைவேறுவதில்லை. මේ ලෝකයේ බොහෝ කිතුණුවන් සිටියත් ඔවුන්ගේ ජීවිතවල උන්වහන්සේගේ අදහස ඉෂ්ට වන්නේ නැත. We have believed Jesus as our personal Savior, and we must continue in His word, and thus we must be His true disciples. நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிறோம். நாம் அவருடைய வார்த்தைகளில் நிலைத்திருக்க வேண்டும். இவ்விதமாக அவருடைய உண்மையான சிஷ்யர்களாய் நாம் காணப்பட வேண்டும். අපි උන්වහන්සේව අදහගෙන තිබෙනවා. අපි උන්වහන්සේගේ වචනේ පැවතීම කරන කොටගෙන මෙලෙසින් අප උන්වහන්සේගේ සැබෑ ගෝලයන් විය යුතුය. He came unto His own people, unto Israelites, unto the 12 tribes of Israelites, but they did not accept Him. அவர் தம்முடைய சொந்தமான ஜனங்களிடத்தில், அதாவது இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தார் மத்திக்கு வந்தார். ஆனாலும் அவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. උන්වහන්සේ සුවකීය සෙනග වෙතට එනම් ගෝත්‍ර 12කින් සමන්විත ඊශ්‍රායල් ජනයා වෙතට පැමිණි නමුත් ඔහු උන්වහන්සේව පිළින් නොගත්ත. God loved the world, and He sent His only begotten Son into this world. கர்த்தர் உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்து தம்முடைய ஒரே பேரான குமாரனை உலகத்துக்கு அனுப்பினார். උන්වහන්සේ ලෝකෙට ප්‍රේම කරමින් සුවකී එකචාතක පුත්‍රයාණන් මේ ලෝකෙට දුන්සේක. But when Jesus was born into this world, we can see how cunningly Herod was planning to kill Him. ஆனால் இயேசு இந்த பூமியில் பிறந்ததான வழியிலே ஏரோது எவ்வளவு தந்திரமாய் அவரை கொலை செய்ய முயற்சித்தான் என்பதை நாம் காண்கிறோம். එසේස් වහන්සේ මෙහි මත උපන් අවස්ථාවේදී හෙරෝද් ප්‍රයෝගකාරී ලෙස උන්වහන්සේව ඝාතනය කිරීමට තත්දැරුවේ කෙලෙසෙන්දයි අප දැන සිටනවා. God loved the world, but the world did not love Him. தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார், ஆனால் உலகமோ தேவனில் அன்பு கூறவில்லை. ලෝකයට උන්වහන්සේ ප්‍රේම කළ නමුත් ලෝකයේ උන්වහන්සේට ප්‍රේම කළේ නැත. When He was a child itself, the world wanted to kill Him. அவர் ஒரு குழந்தையாயிருந்ததான வெளியிலே உலகமானது அவரை கொலை செய்ய வகை தேடியது. බිලිඳු සමයේදීම උන්වහන්සේව මරා දැමීමට මේ ලෝකයේ උත්සාහ කළේය. So God Himself had to preserve this infant Jesus. ஆகவே தேவன் தாமே குழந்தையாகிய இயேசுவை பாதுகாக்க நேரிட்டது. මේ නිසා පියාණන් වහන්සේට බිලිඳු යේසුස්ව ආරක්ෂා කිරීමට සිදු වුණසේක. And holy angels counseled His parents to take away Him and take Him to Egypt. பரிசுத்த தேவதூதர்கள் அவருடைய பெற்றோருக்கு இயேசுவை எகிப்துக்கு கொண்டு போகும்படியாய் ஆலோசனை கொடுத்தார்கள். ශුද්ධ දේවදූතයන් බිලිඳු යේසුස් වහන්සේව මිසරයට ගෙන යන පිණිස උපදෙස් දෙනු ලැබුවා. After His ministry also we can see His people did not accept Him. அவருடைய ஊழியத்தின் பகுதியிலும் கூட ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று காண்கிறோம். උන්වහන්සේගේ සේවය පිළිබඳව පවා සෙනග උන්වහන්සේව පිළි නොගත් බව අපට දැකගත හැකියි. When we read to the end of this chapter, we can see how Jews argued with Jesus. இந்த அதிகாரத்தை முற்றிலுமாய் வாசிப்போமானால் யூதர்கள் எவ்விதமாய் அவரோடு விவாதித்தார்கள் என்று காண்கிறோம். මේ අධීර අවසානයේදී යුදෙවරු උන්වහන්සේ සමග තර්ක කළේ කෙලෙසින්ද කියා අපට තේරුම් ගත හැකියි. When we read the last verse, in the end of this argument, we can see how Jews took stones unto their hands to cast them at Him. கடைசி வசனத்தை வாசிப்போமானால் அந்த விவாதத்தின் கடைசியில் எவ்விதமாய் யூதர்கள் அவரை கல்லெறிந்து கொலை செய்யும்படியாய் கற்களை கரங்களில் எடுத்தார்கள் என்று வாசிக்கிறோம். මේ තර්කයේ අවසානයේ නම් මේ පරිච්ඡේදයේ අවසානයේ උන්වහන්සේ මරා දැමීම සඳහා යුදෙවරු ගල් අතට ගත්තේ කෙලෙසින්දයි අපට කියවිය හැකියි. Though He was the Son of God, Son of Man, there we can see He hid Himself and went out of the temple. அவர் மனுஷகுமாரனாயும் இருந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் அவர் தம்மை மறைத்துக் கொண்டார். මනුෂ්‍ය පුත්‍රයන්ව දේව පුත්‍රයන්න් උන්වහන්සේ සිටියේද ඒ අවස්ථාවේදී උන්වහන්සේ තමන්ව සංගවාගත්සේක. Read the last verse 59. 59ஆம் வசனத்தை வாசிப்போம். 59 වෙනි පදය කියවමු. Then took they up stones to cast at him, but Jesus hid himself and went out of the temple, going through the midst of them, and so passed by. அப்பொழுது அவர் மேல் எறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார். Even after the fall of man,
God loved him. மனிதனை விழுகையும் பின்னரும் கூட தேவன் மனிதனை நேசித்தார். මනුෂ්‍යයාගේ වැටීමෙන් අනතුරුව පවා උන්වහන්සේ මනුෂ්‍යයට ප්‍රේම කළා. God created man with a great purpose. கர்த்தர் பெரிதான நோக்கத்தோடு மனுஷனை சிருஷ்டித்தார். ඒ මහත් අදහසකින් යුක්තව උන්වහන්සේ මනුෂ්‍යව මවා In තිබුණා. his image and likeness he created him. அவருடைய சாயலாகவும் ரூபத்தின்படியே மனுஷனை சிருஷ்டித்தார். උන්වහන්සේගේ ස්වරූපයෙන් සමානත්වයෙන් උන්වහන්සේව මනුෂ්‍යව මැවුසේක. But he disobeyed God. Even then God loved man, loved the fallen man. மனுஷன் தேவனுக்கு கீழ்ப்படியாமை காட்டினாலும் கூட விழுந்து போன மனுஷனையும் தேவன் நேசித்தார். මනුෂ්‍ය දෙවියන් වහන්සේට අකීකරු වුවද වැටුණු මනුෂ්‍යයට පවා උන්වහන්සේ ප්‍රේම කළසේක. Therefore, when the time was fulfilled, he sent his only begotten Son into this world that he may save world by him. காலம் நிறைவேறிய பொழுது அவராலே உலகத்தை ரட்சிக்கும்படியாய் கர்த்தர் இயேசு பூமிக்கு அனுப்பினார். කාලවල කෙලවරදී උන්වහන්සේ මනුෂ්‍ය ගලවන පිණිස යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේව මේ ලෝකයට එවුසේක. By that we can say, truly God loved man, he loved the world. இதன் மூலமாய் மெய்யாகவே அவர் மனிதனை அன்பு கூர்ந்தார், உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று நாம் கூறக்கூடும். මේ තුලින් උන්වහන්සේ මේ ලෝකයටත් මනුෂ්‍ය සංහතියටත් ප්‍රේම කළ බව අපට සැබවින්ම If we can understand that God loves us, it's a blessed thing. தேவனை மேல் அன்பு கூறுகிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்வோமானால் அது ஆசீர்வதிக்கப்பட்ட காரணமாய் இருக்கும். දෙවියන් වහන්සේ අපට ප්‍රේම කරන බවට අප වටහා ගන්නේ නම් මේ ආශිර්වාදලත් දෙකි. He has loved us, but if we cannot understand that he loves us, it's a sad thing. அவரை மேல் அன்பு கூறுகிறார், ஆனாலும் அவரை மேல் அன்பு கூறுகிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளாவிட்டால் அது துக்கமான காரியம். උන්වහන්සේ අපට ප්‍රේම කළද උන්වහන්සේ අපට ප්‍රේම කරන බව අප වටහා නොගන්නේ නම් ඒ කනගාටුදායක He කාරණයක්. came into this world and spoke the truth unto people. அவர் இந்த உலகத்துக்கு வந்து ஜனங்களுக்கு சத்தியத்தை அறிவித்தார். මේ ලෝකෙට පැමිණ උන්වහන්සේ සෙනගට සත්‍ය දේශනා කළා. Though he came into this world, he had fellowship with his heavenly Father. அவர் இந்த உலகத்துக்கு வந்திருந்தாலும் கூட பரம பிதாவோடு ஐக்கியம் உள்ளவராய் இருந்தார். උන්වහන්සේ මේ ලෝකෙට බැස පැමිණිද ස්වර්ගික පියාණන් හා සමග සම්බන්ධතාවය ඇතුව සිටිසේක. In the 29th verse he says, I do always those things that please him. 29ஆம் வசனத்தில் நான் எப்பொழுதும் பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்கிறேன் என்று கூறுகிறார். මම සෑම විටම පියාණන් උන්වහන්සේට ප්‍රසන්න දේවල් නිතරම කරමියයි උන්වහන්සේ 29 වෙනි පදයේ කියා තිබෙනවා. In his ministry, what he heard from the Father, what he saw from the Father, he revealed unto man and he did in the midst of people. தம்முடைய ஊழியத்தின் போது பிதாவிடத்தில் அறிந்தவற்றை பிதாவிடத்தில் கேள்விப்பட்டவற்றை மனிதருக்கு வெளிப்படுத்தினால் அந்த கிரியைகளை செய்தார். තමගේ සේවා කලේ පියාණන් වහන්සේගේ නසා එදිවල් මනුෂ්‍යයට දන්වා ඒ ක්‍රියාවල් උන්වහන්සේ කළසේක. As a son, he was truly obedient to his heavenly Father. ஒரு குமாரனாக மெய்யாகவே தம்முடைய பரம பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராய் இருந்தார். පුත්‍රයෙකු වශයෙන් ස්වර්ගික පියාණන් වහන්සේට උන්වහන්සේ කීකරුව සිටිසේක. And he revealed his heavenly Father to this perishing world. இந்த அழிந்து போகிறதான உலகத்துக்கு தம்முடைய பரம பிதாவை வெளிப்படுத்தினார். මේ විනාශ වෙන ලෝකෙට ස්වර්ගික පියාණන් වහන්සේව උන්වහන්සේ අනාවරණය කළසේක. If any sinner wants to know the heavenly Father through the Lord Jesus Christ, he can he can know the heavenly Father. எந்த ஒரு பாவியும் பரம பிதாவை அறியவனுமானால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூடாக பிதாவை அறிந்து கொள்ளலாம். He came into this world and he spoke the truth. அவர் இந்த பூமிக்கு வந்து சத்தியத்தை பேசினார். උන්වහන්සේ මේ ලෝකෙට පැමිණ සත්‍ය දේශනා කළසේක. He spoke the truth unto his people, unto the 12 tribes of Israelites. அவர் தம்முடைய ஜனங்களுக்கு இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தாருக்கு சத்தியத்தை வெளிப்படுத்தினார். උන්වහන්සේ තමන් වහන්සේගේ සෙනගට ඊශ්‍රායල් ගෝත්‍ර 12ට සත්‍ය ප්‍රකාශ කළසේක. Though he spoke the truth unto Israelites, இஸ்ரவேலருக்கு அவர் சத்தியத்தை எடுத்து கூறினாலும் ඊශ්‍රායල් සෙනගට සත්‍ය ගෙනහැර පැවසුවත් they did not accept him. அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ඔහු උන්වහන්සේව පිළිනොගත්හ. When he said, ye shall know the truth shall make you free. நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று அவர் சொன்ன பொழுது නුඹලා සත්‍ය දැනගන්නෝය, සත්‍ය නුඹලාව නිදහස් කරන්නෝයයි උන්වහන්සේ කී විට They answered him, we be Abraham's seed and were never in bondage to any man. நாம் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறோம், நாம் ஒருபொழுதும் ஒருவருக்கும் அடிமையா இருக்கவில்லை என்று கூறினார்கள். අපි ආබ්‍රහම්ගේ වංශයය කිසි කලක අපි කිසිවකුට වහල්ව නොසිටුමියයි ඔවුන් උත්තර දුන්නා. How sayest thou, ye shall be made free? நீர் உங்களை விடுதலையாக்குவீர் என்று எப்படி சொல்லுகிறீர்? ඔබ අපව නිදහස් කරන බව පවසන්නේ කෙසේද? Then Jesus answered them,
Verily, verily, I say unto you, whosoever committeth sin is the servant of sin. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். යේසුස් වහන්සේ උන්ට උත්තර දෙමින් සැබෑවක් නුඹලාට කියමි, පව් කරන සියල්ලෝම පාපයාගේ වහල්ලුය. They said, we be Abraham's seed, whenever in bondage to any man. நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம், ஒரு பொழுதும் ஒருவருக்கும் அடிமையாய் இருக்கவில்லை என்று கூறினார்கள். අපි ඔහුගේ වංශය කිසි කලක කිසිවෙකුට වහල් නොනොමයයි කියා තිබෙනවා. Then only Jesus said, whosoever committeth sin is the servant of sin. அந்த வேளையில் பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று இயேசு கூறினார். ඒ අවස්ථාවේදී පව් කරන සියල්ලෝම පාපයාගේ වහල්ලුය යේසුස් වහන්සේ කීසේක. In the beginning itself, they were under the bondage of Pharaoh nearly 400 years in Egypt. ஆரம்பத்தில் ஏறத்தாழ 400 வருஷங்கள் எகிப்திலே அவர்கள் அடிமைகளாய் இருந்தார்கள். ආරම්භක කාලේ වසර 400ක පමණ කාලයක් පාරාවෝගේ වියග යටතේ ඔවුන් වහල්ව සිටියා. After the days of Joshua, as he said, the Lord delivered them unto other nations because they rebelled against God. யோசுவாவின் நாட்களின் பின்னர் அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் முரட்டாட்டம் பண்ணது நிமித்தமாய் கர்த்தர் அவர்களை வேறு ஜாதியினரிடத்தில் ஒப்புக் கொடுத்தார். යෝෂුවගේ කාලේ අනතුරු ඔහු කැරලි ඉගැසූ බැවින් වෙනත් ජාතීන් අතට උන්වහන්සේ මොවුන්ව පාවා දුන්නා. Time to time, the Lord gave his people unto the hands of their enemies. வித்தியாசமான காலங்களில் வித்தியாசமான சத்துருக்களின் கையில் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஒப்புக் கொடுத்தார். කලින් කලට විවිධාකාර සතුරන්ගේ අත්වලට ස්වාමීන් වහන්සේ මොවුන්ව පාවා දුන්නා. But they said, we are Abraham's seed, whenever in bondage to any man. ஆனால் அவர்களோ நாம் ஆபிரகாமின் சந்ததியா நாம் ஒரு பொழுது ஒருவருக்கும் அடிமையாய் இருக்கவில்லை என்று கூறினார்கள். නමුත් මොවුන් අප ආබ්‍රහම්ගේ වංශිකයේ අයවලුන සිටිනවා කිසි කලක කිසිවෙකුට වහල් නොවුනෝමයයි කියා He තිබෙනවා. spoke the truth unto his people, but they tried to kill him. தம்முடைய ஜனங்களுக்கு சத்தியத்தை எடுத்து கூறினார், ஆனால் அவர்களோ அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். ස්වකීය සෙනගට සත්‍ය ගෙනහැර දක්වන්නට උන්වහන්සේ කැමති වුණ නමුත් ඔහු උන්වහන්සේව මරා දැමීමට උත්සාහ දරුවෝය. Though God loved the world, கர்த்தர் உலகத்தை நேசித்தாலும் උන්වහන්සේ ලෝකයට ප්‍රේම කළත් fallen man was fallen men always enemies unto God. விழுந்து போன மனிதர்கள் எப்பொழுதும் தேவனுக்கு சத்துருக்களாய் காணப்பட்டார்கள். වැටුණු මිනිසා සෑම විටම උන්වහන්සේට සතුරෙක්ව දකින්න ලැබුවා. When Jesus came into this world, he had especially here he had to overcome the fallen. இயேசு இந்த பூமிக்கு வந்ததான வழியில் விசேஷமாய் விழுந்து போனவர்களை ஜெயிக்க நேரிட்டது. යේසුස් වහන්සේ මේ ලෝකයට ආ විට විශේෂයෙන්ම මේ වැටුණු අයවලුන් ජය ගැනීමට When we සිදුවිය. study about the fallen, விழுந்து போனவர்களை குறித்து நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது වැටුණු අය පිළිබඳව අපි ඉගෙන ගනිද්දී there we can find two groups. ரெண்டு கூட்டத்தாரை காணலாம். අපිට කණ්ඩායම් දෙකක් දැකගත හැක. One is fallen spirits, fallen angels. ஒன்று விழுந்து போனதான தூதர், விழுந்து போன ஆவிகள். එක වැටුණු ආත්ම නැතිව වැටුණු දේව දූතයන්. Secondly, fallen man. இரண்டாவதாக விழுந்து போன மனிதர். දෙවනුව වැටුණු මිනිසා. We can say about the fallen man how they resisted the Son of Man. விழுந்து போன மனிதர் எவ்விதமாய் மனுஷகுமாரனுக்கு விரோதமாய் இருந்தார்கள், எதிர்த்தார்கள் என்று காண்கிறோம். වැටුණු මිනිසා යේසුස් වහන්සේට විරුද්ධව සිටියේ එරෙහිව සිටියේ කෙසේද කියා අප දකිනවා. The Lord brought Israelites to wilderness. கர்த்தர் இஸ்ரவேலரை வனாந்திரத்துக்கு கொண்டு வந்தார். ඉෂ්ඨ සෙනග උන්වහන්සේ කාන්තාරයට ගෙන The Lord delivered his people out of Egypt, and they crossed the Red Sea and came to the wilderness. எகிப்து தேசத்திலிருந்து கர்த்தர் தம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கி அவர்கள் செங்கடலை கடந்து வனாந்திரத்துக்கு வந்தார்கள். ඉෂ්ඨ සෙනග මිසරෙන් මුදා රතු මුද තරණය කරන්නට සලස්වා කාන්තාරයට ගෙනාසේක. Though God had chosen them, we can see about them how they rebelled against God. கர்த்தர் அவர்களை தெரிந்து கொண்டாலும் கூட அவர்கள் எவ்விதமாய் தேவனுக்கு விரோதமாய் முரட்டாட்டம் பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். ස්වාමීන් වහන්සේ උන්ව තෝරාගත්තත් උන්වහන්සේට විරුද්ධව උන් කැරළි ගැසුවේ කෙලෙසින්ද කියා අප දකිනවා. Not only the fallen spirits, even the fallen man is working against God. விழுந்து போன ஆவிகள் மாத்திரமல்ல, விழுந்து போன மனிதரும் கூட கர்த்தருக்கு விரோதமாய் கிரியை செய்கிறார்கள். වැටුණු ආත්ම පමණක් නෙවෙයි වැටුණු මිනිසා පවා උන්වහන්සේට විරුද්ධව ක්‍රියා කළා. When Jesus was born into this world, the devil wanted to kill him
through Herod. இயேசு இந்த பூமியில் பிறந்தான வழியிலே பிசாசு ஏரோது கூடாக அவரை கொலை செய்ய முயற்சித்தார். මේ ලෝකයේ යේසුස් වහන්සේ උපත ලැබුව අවස්ථාවේදී හේරෝද් තුලින් උන්වහන්සේව මරා දැමීමට යක්ෂයා උත්සාහ කළා. Even after that we can see in his ministry, in the days of his ministry, how Jews tried to kill him. அதன் பின்பு அவருடைய ஊழியத்தின் காலத்திலும் கூட யூதர்கள் எவ்விதமாய் இயேசுவை கொலை செய்ய முயற்சித்தார்கள் என்று பார்க்கிறோம். අනතුරු උන්වහන්සේගේ සේවා කාලයේදී පවා යුදෙවරු උන්වහන්සේව ඝාතනය කිරීමට තත්දරු අන්දම අප දකිනවා. In order to start his ministry, he took baptism by the hands of the John the Baptist. அவர் தம்முடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் முகமாக யோவான் ஸ்நானகனின் கரத்தினால் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார். උන්වහන්සේගේ සේවය ආරම්භයට ප්‍රථමයෙන් යෝහන් බෞතිස්තගේ අතින් උන්වහන්සේ වතුර බෞතිස්මෙන් ලබා ගත්තා. Then the Holy Spirit came upon him as a dove. அந்த வேளையில் பரிசுத்த ஆவியானவர் ஒரு புறாவை போல அவர் மீது வந்து ඒ அமர்ந்தார். අවස්ථාවේදී පරවීකු විලසින් ශුද්ධාත්මයන් වහන්සේ උන්වහන්සේ කෙරෙහි පහළ වූසේක. Then at once the Spirit of God led him to the wilderness that he may be tried by the devil. அதன் பின்பு ஆவியானவர் பிசாசினால் சோதிக்கப்படும்படி அவரை வனாந்தரத்துக்கு வழி நடத்தினார். ඉන් පසුව ආත්මයන් වහන්සේ යක්ෂ විසින් පරීක්ෂා කරනු ලබන පිණිස උන්වහන්සේව කාන්තාරයට ගෙන ගිය බව කියා තිබෙනවා. After he fasted and prayed 40 days, there we can see how the devil tried him, tempted him. 40 நாட்களாய் அவர் உபவாசம் இருந்து ஜெபித்த பின்னர் பிசாசு எவ்விதமாய் அவரை சோதித்தான் என்று பார்க்கிறோம். දින 40ක් නිරාහාරයෙන් සිටීමෙන් අනතුරු යක්ෂයා උන්වහන්සේව පරීක්ෂා කළේ කෙලෙසින්ද කියා අප බලනවා. In order to become our savior, he had to overcome the devil. எம்முடைய மீட்பராய் மாறும்படியாக அவர் பிசாசை ஜெயிக்க நேரிட்டது. අපගේ මිදුම්කාරයන් වශයෙන් මාරුවීම සඳහා යක්ෂයා විසින් පරීක්ෂාවෙන් And උන්වහන්සේට when ජය a ගන්න fallen සිටියා. man came against him, he did not commit himself. He did not fall into the hands of the fallen man. விழுந்து போன மனிதர் அவரிடம் வந்ததான வழியிலே விழுந்து போன மனிதருடைய கரத்தில் அவர் விழுந்து போகவில்லை. වැටුණු මිනිසාගේ අතේ උන්වහන්සේ වැටුනේ නැත. But when God's appointed time came, according to his will, he fell unto the hands of sinful men. ஆனால் தேவனுடைய நியமிக்கப்பட்டதான நேரம் வந்ததான வழியிலே அவர் விழுந்து போன மனிதருடைய கரத்தில் தம்மை ஒப்புக் கொடுத்தார். දෙවියන් වහන්සේගේ නියමිත වේලාව පැමිණි අවස්ථාවේදී වැටුණු මිනිසාගේ අතට උන්වහන්සේ තමන් වහන්සේව බාර කළසේක. But there too he did everything according to the will of God. ஆனால் அந்த சந்தர்ப்பத்திலும் கூட எல்லாவற்றையும் தேவ சித்தத்தின் படியே செய்தார். නමුත් ඒ සෑම දෙයක්ම දෙවියන් වහන්සේගේ කැමැත්තට අනුකූලව කරනු ලැබුසේක. Fallen spirits, they tempted him. விழுந்து போன ஆவிகள் அவரை சோதித்தது. වැටුණු ආත්ම උන්වහන්සේව පරීක්ෂා කළා. Even fallen man tempted him. விழுந்து போன மனிதனும் கூட அவரை சோதித்தார். වැටුණු මිනිසා පවා උන්වහන්සේව පරීක්ෂාවට භාජනය කළා. The fallen man resisted him. விழுந்து போன மனிதர் அவரை எதிர்த்தார்கள். වැටුණු මිනිසා උන්වහන්සේට විරුද්ධ වුණා. Many a time they wanted to kill him. அவர்கள் அநேக தடவை அவரை கொலை செய்ய முயற்சித்தார்கள். බොහෝවර උන්වහන්සේව මරා දැමීමට ඔවුන් උත්සාහ කළා. But there he was not fallen into those fallen men. ஆனால் அந்த சந்தர்ப்பங்களிலெல்லாம் விழுந்து போன மனிதருடைய கரத்தில் அவர் விழுந்து போகவில்லை. නමුත් එවැනි අවස්ථාවල වැටුණු මිනිසාගේ අතට උන්වහන්සේ වැටුනේ නැත. We too should not fall into these fallen spirits and fallen men. நாமும் கூட விழுந்து போன ஆவிகள் விழுந்து போன மனிதரிடத்தில் விழுந்து போகக்கூடாது. අප පවා වැටුණු මිනිසාගේ අතට වැටුණු ආත්ම අතට වැටයන්ට හොඳ We should නැත. not fall into the fallen man. That's why the Lord has separated us from this world and brought us to the fellowship of the saints. விழுந்து போன மனிதரிடத்தில் நாமும் விழுந்து போகாதபடிக்கு கர்த்தரை இரட்சித்து இந்த பரிசுத்தவான்களின் ஐக்கியத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். වැටුණු මිනිසාගේ අතට අප නොවැටෙන පිණිස උන්වහන්සේ අපව ගලවා මේ මහත් වූ සහභාගීකමට අපව ගෙන විත්තිබෙනවා. He overcame the fallen spirits. அவர் விழுந்து போன ஆவிகளை ஜெயித்தார். උන්වහන්සේ වැටුණු ආත්ම ජයගත්සේක. Though he was among the fallen men, அவர் விழுந்து போன மனிதர் மத்தியில் ஜீவித்தாலும் වැටුණු මිනිසුන් අතර උන්වහන්සේ ජීවත් වුණා. but he preserved himself. அவர் தம்மை பாதுகாத்துக் கொண்டார். උන්වහන්සේ තමන් වහන්සේව ආරක්ෂා And he කරගත්තේක. overcame everything. அவரை எல்லாவற்றையும் ஜெயித்தார். උන්වහන්සේ සියල්ලෙන් ජයගත්සේක. He came into this world with a great purpose. அவர் இந்த பூமிக்கு பெரிதான நோக்கத்தோடு வந்தார். ඉමහත් අදහසකින් යුක්තව උන්වහන්සේ මේ ලෝකයට පැමිණසේක. He wanted to reveal the love of God through his death and win man unto himself. அவர் தம்முடையவர்களுக்கு தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தி கர்த்தரின் பக்கமாய் ஜனங்களை இழுக்க முயற்சித்தார். උන්වහන්සේ තමන්ගේ
අයවලුන්ට තම ප්‍රේමයේ මරණය තුලින් එළිදරව් කර උන්වහන්සේගේ පැත්තට සෙනග හරවා ගන්නට කැමති He වූසේක. wanted to bring man once again, fallen man, unto the heavenly Father. மீண்டுமாய் பரம பிதாவிடத்தில் விழுந்து போன மனிதனை கொண்டு வர முயற்சித்தார். යලිත් වතාවක් ස්වර්ගික පියාණන් වෙතට වැටුණු මිනිසා ගෙනීමට උන්වහන්සේ ප්‍රයත්න දරුවසේක. He did his best. He loved man. He did his best that he may bring fallen man unto his heavenly Father. அவர் மனிதனில் அன்பு கூர்ந்த நிமித்தமாய் தம்மால் முடிந்த அளவு சிறந்ததை மனிதனுக்காக செய்தார். விழுந்து போன மனிதனை பிதாவிடத்தில் கொண்டு வரும்படியாய் விதமாய் கிரியை செய்தார். මිනිසා ගලන පිණිස වැටුණු මිනිසා යලිත් වතාවක් ස්වර්ගික පියාණන් වහන්සේ වෙතට ගෙනීම සඳහා උන්වහන්සේ තමන්ට හැකි උපරිමේ තරම් මන්දමින් ඉටු කළසේක. Very boldly, very clearly, he spoke the truth unto his people, unto Jews. மிகவும் தைரியமாய் மிகவும் தெளிவாய் யூதர்களுக்கு சத்தியத்தை வெளிப்படுத்தினார். ඉතා පැහැදිලිව ඉතා එළිදරව යුදෙවරුන්ට සත්‍ය එළිදරව් කළසේක. But they did not want to follow him. They did not want to accept him or follow him. ஆனால் அவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவோ பின்பற்றவோ விரும்பவில்லை. නමුත් ඔවුන් උන්වහන්සේව පිළිගන්නට හෝ අනුගමනය කරන්නට හෝ කැමති වූයේ නැත. They didn't want to accept him at all. Therefore they insulted him. அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை, ஆகவே அவரை இகழ்ந்தார்கள். ඔවුන් උන්වහන්සේව පිළිගන්නට කැමති වූයේ නැත. උන්වහන්සේව ප්‍රතික්ෂේප කළා. That's why they said, we be not born of fornication. அவைதான் நாம் வெசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல என்று கூறினார்கள். මිනිසා තමයි අප වේශ්‍යකමෙන් උපන් දරුවෝ නොවුමයි ඔවුන් පැවසුවේ. He said unto him, ye do the deeds of your father, who is the devil. உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள், பிசாசின் உங்கள் பிதா பிசாசு என்று சொல்கிறார். නුඹලාගේ පියාගේ ක්‍රියා කරන්න ඕය. නුඹලාගේ පියා යක්ෂයා Then said කිව්සේක. they unto him, we be not born of fornication. We have one father, even God. அந்த வேளையில் நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதா எங்களுக்கு உண்டு என்று அவர் தேவன் என்றார்கள். අපි වේශ්‍යකමෙන් උපන්නෝ නොවමුව අපට ඇත්තේ එකම පියාණෝය. ඒ දෙවියන් වහන්සේයි ඔවුන් උත්තර දුන්නෝය. Though he came unto his people seeking after them, they rejected him. அவர் தம்முடைய ஜனங்களிடத்தில் அவர்களை தேடி வந்தாலும் கூட அவர்களோ அவரை புறக்கணித்தார்கள். උන්වහන්සේ සෝකිය සෙනග සොයා ආ නමුත් ඔහු උන්වහන්සේව ප්‍රතික්ෂේප කළෝය. Why did they tell, we be not born of fornication? ஏன் அவர்கள் நாம் வேசித்தனத்தினால் பிறக்கவில்லை என்று අපි கூறினார்கள்? වේශ්‍යකමෙන් උපන්නෝ නොවමුයයි ඔවුන් කිව්වේ මන්ද? They wanted to insult him, saying that you are born of fornication. இயேசுவை அவர்கள் இகழ்ந்து நீ வேசித்தனத்தினால் பிறந்தவர் என்று கூற விரும்பினார்கள். ඒසුස් වහන්සේව පහත් කරමින් ඔබ වේශ්‍යකමෙන් උපන් කෙනෙකුයයි කියන්නට ඔවුන් කැමති වුණා. They wanted to say indirectly that you are born of fornication. மறைமுகமாக நீர் வேசித்தனத்தினால் பிறந்தவர் என்று இயேசுவை குற்றம் சாட்ட விரும்பினார்கள். වක්‍රාකාරව ඔබ වේශ්‍යකමෙන් උපන් කෙනෙක් කියා උන්වහන්සේට චෝදනා කරන්නට උන් කැමති වුණා. They wanted to insult him, saying that you are born of fornication. அவர்கள் இயேசுவை நீர் வேசித்தனத்தினால் பிறந்தவர் என்று கீழ்த்தரமாய் என்ன விரும்பினார்கள். ඒසුස් වහන්සේ වේශ්‍යකමෙන් උපන් කෙනෙක් කියා පහත් කොට සලකන්නට උන් But කැමති වුණා. the truth is, he is holy. ஆனால் சத்தியம் என்னவென்றால் அவர் பரிசுத்தர். සැබෑව නම් උන්වහන්සේ පරිශුද්ධය. When we read Luke 1:35, there we can say, even that angel says, the child who is to born is holy. லூக்கா 1:25 வசனத்தில் 35. வசனத்தில் வாசிக்கும் பொழுது முக்கு பிறக்கிறதான இந்த பிள்ளை பரிசுத்தம் உள்ளது என்று தேவதூதரால் சொல்லப்பட்டது. ශුද්ධ ලූක් පොතේ පළවෙනි පරිච්ඡේදයේ 35 ඒ නිසා උපදින්න සිටින තැනැත්තේ ශුද්ධ කියා දේවදූතයා පවසා The තිබෙනවා. holy angel says, the child who is to born is holy. உன்னிடத்தில் பிறக்கும் பிள்ளை பரிசுத்தம் உள்ளது என்று பரிசுத்த தூதரால் அறிவிக்கப்பட்டது. ශුද්ධ දේවදූතයා විසින් පවසනු ලැබුවේ ඔබට උපදින දරුවා ශුද්ධය කියාය. Jesus spoke the truth, but they could not understand the truth. இயேசு சத்தியத்தை பேசினாலும் அவர்களால் சத்தியத்தை விளங்கிக் கொள்ள முடியவில்லை. ඒසුස් වහන්සේ සත්‍යතාවය ප්‍රකාශ කළද ඔවුන්ට සත්‍ය අවබෝධ කරගන්නට බැරි විය. When Jesus spoke unto them, they said that you have a devil. இயேசு அவர்களோடு பேசின பொழுது பிசாசு பிடித்தவன் என்று இயேசுவை பார்த்து சொன்னார்கள். ඒසුස් වහන්සේ උන්ට කතා කළ විට යක්ෂ විදින් පැමිණියේ උන්වහන්සේ දෙස බලා උන් පැවසුවා. Read 48. 48 වසන. මක්නිසාද උන්වහන්සේ ස්වකීය දාසියගේ පහත්කම වැළූසේක. John 8:48. யோவான் 8 அதிகாரம் 48 வசனம். යොහන් 8:48
அப்பொழுது யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, உன்னை சமாரியன் என்றும் பிசாசு பிடித்தவன் என்றும் நாங்கள் சொல்லுகிறது சரிதானே என்றார்கள். Then answered the Jews and said unto him, Say we not well that thou art a Samaritan and hast a devil? They said that he was a Samaritan. அவர் சமாரியன் என்று அவர்கள் சொன்னார்கள். උන්වහන්සේ සමාරියාවක් කියා ඔවුන් පැවසුවෝය. Always they wanted to insult him. எப்பொழுதுமே அவரை குறைவாய் பேச விரும்பினார்கள். සම විට උන්වහන්සේව පහත් කොට ඔවුන් කතා කළා. And they said that he has a devil, his devil possessed. அவரை பிசாசு பிடித்தவன் என்று சொன்னார்கள். උන්වහන්සේට යක්ෂයෙක් ආවේශ වෙලා යයි ඔවුන් පැවසුවෝය. Samaritans were mixed race. சமாரியன் என்று சொல்லும் பொழுது அவர் கலப்பு ஜாதியினர். සමාරියන් කියා කියන විට මිශ්‍ර ජාතියකි. Therefore they wanted to say that thou art Samaritan and insult him. அவை அவர் சமாரியன் என்று சொல்லி அவரை இகழ விரும்பினார்கள். වෙනිසා උන්වහන්සේ සමාරියක කියා උන්වහන්සේව පහත් කළා. When he came into this world, he had a challenge from the fallen spirits and the fallen men. அவர் இந்த பூமிக்கு வந்ததான வழியிலே விழுந்து போன ஆவிகள், விழுந்து போன மனிதரிடத்திலிருந்து அவருக்கு ஒரு சவால் இருந்தது. උන්වහන්සේ මෙලොවට ආකල වැටුණු මනුෂ්‍යයන් වෙතින් වැටුණු ආත්ම වෙතින් උන්වහන්සේට අභියෝගයක් තිබුණා. But he could overcome everything because he had always fellowship with his heavenly Father. ஆனால் எப்பொழுதுமே தம்முடைய பரமபிதாவோடு அவருக்கு ஐக்கியம் இருந்ததினால் இவை எல்லாவற்றையும் அவரால் ஜெயிக்க கூடியதாய் இருந்தது. නමුත් සෑම මොහොතකම ස්වර්ගික පියාණන් වහන්සේ සමග උන්වහන්සේට සහභාගීකමක් තිබුණ නිසා මේ සියල්ලෙන්ම ජයගත හැකි විය. If we have the fellowship with our heavenly Father, then we also can be overcomers. எமக்கு பரமபிதாவோடு ஐக்கியம் இருக்குமானால் நாமும் கூட ஜெயம் கொண்டவர்களாய் இருக்கலாம். ස්වර්ගික පියාණන් සමග නිරතුරුවම අපට සහභාගීකමක් තිබේ නම් අපද ජය ගන්නව වනවා. Especially we must overcome the devil, the prince of this world. முக்கியமாய் நாம் இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசை ஜெயிக்க வேண்டும். විශේෂයෙන්ම මේ ලෝකයේ අධිපතිය වන යක්ෂයාගෙන් අප ජයගත යුතුයි. And we should be preserved from the fallen men. நாம் விழுந்து போனதான மனிதர்கள் மத்தியிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும். වැටුණු මිනිසා වෙතින් අප ජයගත යුතුයි. The word of God says, at one time we were dead in our trespasses and sins. ஒரு காலத்தில் நாம் அக்கிரமங்களிலும் பாவத்திலும் மரித்தவர்களாய் இருந்தோம் என்று வேதம் சொல்லுகிறது. එක්තරා කාලයක අප අයිතුකමින් සහ පාපයේ මැරී සිටි බව දේ වචනේ කියා If we තිබෙනවා. read Ephesians 2:1, there we find at one time we were dead in our trespasses and sins. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் ஒரு காலத்தில் நாம் மரித்திருந்தோம் என்று அந்த இடத்தில் கூறப்படுகிறது. එපිස දෙවන පරිච්ඡේදයේ පළවෙනි පදේ වරද හා පාප කර්ම කොටගෙන අප එක්තරා කාලයක මැරී සිටි කල කියා තිබෙනවා. When we look at the world, we know that many do not know Christ, and therefore they are spiritually dead. இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது அநேகர் கிறிஸ்துவை அறியாமல் ஆவிக்குரிய விதமாய் மரித்த நிலவரத்தில் இருக்கிறார்கள். මේ ලෝකයේ දෙස බලන විට බොහෝ ක්‍රිස්තියානි වරුන් පවා ආත්මික ලෙස මරණයට පත්ව සිටිනවා. Sometimes they, without knowing Jesus, they in front of us they insult Jesus. சில சந்தர்ப்பங்களில் அவர்கள் அறியாமல் எங்களுக்கு முன்பாகவே இயேசுவை குறைவாய் பேசுகிறார்கள். ඔවුන් යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේව හරියට හඳුනා නොගෙන අප ඉදිරියේ මේ යේසුස් වහන්සේව පහත් කොට කතා So කරනවා. we have to face many difficulties in this world. இந்த உலகத்தில் நாம் எத்தனையோ கஷ்டங்களுக்கு முகம் கொடுக்க நேரிடுகிறது. මේ ලෝකයේ නොයෙකුත් ආකාර දුෂ්කරතාවලට අපට මුහුණ දීමට සිදු වෙනවා. And when we go to this world, we know the devil also tempting us in different ways. இந்த பூமியில் நாம் ஜீவிக்கிறதான வழியிலே பிசாசம் எத்தனையோ விதங்களில் எங்களை சோதிக்கிறார். මේ ලෝකයේ අප ජීවත් වුණට යක්ෂයා විවිධාකාරයෙන් අපව පරීක්ෂාවට ලක් කරනවා. A trial is not a sin unto his people. ஒரு சோதனை ஜனங்களுக்கு பாவம் அல்ல. පරීක්ෂාව සෙනගට පාපයක් නොවේ. But he has to overcome that trial. ஆனாலும் இந்த சோதனையை ஜெயிக்க வேண்டும். නමුත් පරීක්ෂාව ජයගත යුතුයි. If he cannot overcome his trials, then it's a sin unto them. அவர் அந்த சோதனை ஜெயிக்காவிட்டால் அப்பொழுது மனிதன் பாவத்தில் விழுகிறான். පරීක්ෂාවේ මේ මනුස්සයා ජය නොගන්නා කල හෙතම පාපයට So while වැටෙනවා. we live in this world, we must overcome the fallen spirits, and many things may come through the fallen men, fallen people.
that too we have to overcome. நாம் இந்த பூமியில் ஜீவிக்கிறதான வழியிலே விழுந்து போன ஆவிகள், விழுந்து போன மனிதர் மூலமாய் வருகிறதான சோதனைகளை ஜெயிக்க வேண்டும். මේ ලෝකයේ අප ජීවත් වෙන විට වැටුණු මනුෂ්‍ය වෙතින් සහ වැටුණු ආත්ම වෙතින් පැමිණෙන පරීක්ෂා ජයගත යුතුයි. We should not try to follow this world, but we must try to follow the truth. நாம் இந்த உலகத்தை பின்பற்ற முயற்சிக்காமல் நாம் சத்தியத்தை பின்பற்ற முயற்சிக்க வேண்டும். මේ ලෝකයේ අනුගමනය කරන්නට අප වෙර නොදරා අපි සත්‍යතාවය අනුගමනය කිරීමට වෙර දැරිය යුතුයි. Jesus came into this world. இயேசு இந்த பூமிக்கு வந்தார். යේසුස් වහන්සේ මේ ලෝකයට ආසේක. What he heard from his father, what he saw from his father, he revealed them unto us. அவர் பிதாவிடத்தில் கண்டவற்றை கேட்டவற்றை எமக்கு வெளிப்படுத்தினார். පියාණන් වහන්සේගෙන් අසා දැන උන්වහන්සේ අපට ඒ දේවල් එළිදරව් කළසේක. He revealed many heavenly mysteries unto us. அவர் பரலோக ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தினார். අනේක විද ස්වර්ගික අභිරහස උන්වහන්සේ අපට එළිදරව් කර ඇත. So we must have a good heart to follow him. ஆகவே எமக்கு அவரை பின்பற்றக்கூடியதான நல்ல இருதயம் இருக்க வேண்டும். උන්වහන්සේව අනුගමනය කිරීමට යහපත් හදවතක් අපට තිබිය යුතුයි. After believing in him, after accepting him, we must have a good heart to continue in his word. நாம் அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்ட பின்பு அவரை பின்பற்றத்தக்கதான நல்ல இருதயம் எமக்கு இருக்க வேண்டும். උන්වහන්සේ අදහා පිළිගත්තයින් පසු උන්වහන්සේව අනුගමනය කිරීමට හැකි යහපත් සිතක් අපට තිබිය යුතුයි. In the beginning we accepted him and we obeyed his word and took baptism and we received the Holy Spirit too. ஆரம்பத்தில் நாம் அவரை விசுவாசித்தோம், ஏற்றுக்கொண்டோம். நாம் தன்னை ஞானஸ்நானத்துக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தாய் பெற்றுக்கொண்டோம், அவருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டோம். අපි ආරම්භයේ උන්වහන්සේ අදහාගත්තා, උන්වහන්සේ පිළිගත්තා, උන්වහන්සේගේ වචනෙට කීකරුවි, වතුර බෞතිස්මය හා ශුද්ධාත්මාලේපය ලබා ගත්තා. And thus we decided to follow the truth. இவ்விதமாய் நாம் சத்தியத்தை பின்பற்ற தீர்மானித்தோம். මේ අයුරින් සත්‍ය පිළිගැනීමට අප තීරණය කළා. He revealed the truth unto his people. அவர் சத்தியத்தை தம்முடைய ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினார். උන්වහන්සේ සුවකිය සෙනඟට සත්‍යතාවය එළිදරව් කළසේක. We too took baptism that we may continue in his word. நாம் அவருடைய வார்த்தையை நிலைத்திருக்கும்படியாகவே தன்னில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டோம். උන්වහන්සේගේ වචනේ පැවතීම සඳහා අපි වතුර බෞතිස්මය ලබා ගත්තෙමු. And Jesus too took baptism that he may be an example to the people. இயேசுவும் கூட ஜனங்களுக்கு முன்மாதிரியாய் இருக்கும்படியாகவே தன்னில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார். යේසුස් වහන්සේ පවා සෙනඟට ආදර්ශයක් වීම සඳහා වතුර බෞතිස්මයට කීකරුවසේක. And he started a new ministry through his anointing. அந்த அபிஷேகத்தின் மூலமாய் அவர் ஒரு புதிய ஊழியத்தை ஆரம்பித்தார். ඒ මාලිපය කන්නකොටගෙන උන්වහන්සේ අලුත් සේවයක් ආරම්භ කළා. He came into this world in a dreadful period. அவர் இருந்த நாட்களில் இந்த பூமி மிகவும் பயங்கரமான நிலவரத்தில் இருந்தது. උන්වහන්සේ මේ ලෝකෙ විසු සමයේ මේ ලෝකෙ තමත් භයංකර තත්වයක And there were තිබුණා. some harsh commandments also. எத்தனையோ கடினமான கட்டளைகளும் கூட காணப்பட்டது. ඉතා දැඩි අමාරු නීති රීති පවා තිබුණා. If there is any sinful person, they had to cast stones at him and kill him. பாவம் செய்கிறவர்கள் இருந்தால் கல்லெறிந்து அவர்களை கொலை செய்ய வேண்டும். පව් කරන මිනිසෙක් සිටියේ නම් හමු වූවා නම් ගල් ගසා හුව මරණයට පත් කළ යුතුයි. Once a sinful woman brought unto him, then they asked Jesus about his opinion. ஒருமுறை பாவியாகிய ஒரு ஸ்திரியை கொண்டு வந்து இயேசுவின் முன் நிறுத்தி அவருடைய அபிப்பிராயத்தை சொல்லும்படியாய் கேட்டார்கள். එක් වර අවස්ථාවක පව්කර ස්ත්‍රියක් යේසුස් වහන්සේ ඉදිරියට ගෙනවිත් උන්වහන්සේගේ අදහස ඒ පිළිබඳව කුමක්දයි දැනගන්න කැමති වුණා. They said unto him what Moses had commanded. மோசே அவர்கள் கட்டளையிட்டது என்ன என்று கூறினார்கள். මෝසෙස් මේ පිළිබඳව පනවා තිබෙන නීතිය කුමක්දයි උන්වහන්සේ ඔවුන්ගෙන් ඇසූසේක. And they had such harsh commandments. அப்படிப்பட்டதான கடினமான கண்டிப்பான பிரமாணங்கள் இருந்தது. ඉතාමත් දැඩි දුෂ්කර අමාරු නියෝග නීති රීති තිබුණා. But Jesus kept silence and once again he stood up and said, the person who has no sin cast stone at her first. இயேசு அமைதியாய் இருந்தார். அதன் பின்பு உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லை எறிய கடவன் என்று கூறினார். යේසුස් වහන්සේ කෙලින් වී හිස ඔසවා නුඹලා අතරින් පව් නැත්තා ඇයට පළමුකට ගලක් ගසා වය කියා කීසේක. Though they had such a harsh commandment, one by one left that place. அப்படிப்பட்டதான கடினமான பிரமாணம் இருந்தாலும் கூட ஒவ்வொருவராய் அவரை விட்டு அகன்று போனார்கள். එවැනි දැඩි දුෂ්කර නීති රීති තිබුණත් ඔවුන් එකිනෙකා බැකින් මේ මොහොතේ Jesus පිටත් came ගියා. into this world and he started ministry. Through that he wanted to bring his people to a higher
spiritual place. இயேசு இந்த பூமிக்கு வந்து ஜனங்களுக்கு ஒரு உன்னதமான ஆவிக்குரிய நிலவரத்துக்கு ஜனங்களை கொண்டு வர விரும்பினார். යේසුස් වහන්සේ මේ පොළවට පැමිණ ඉතා උසස් මට්ටමක ඇති ස්වර්ගික ජීවිතයක් දෙන්න කැමති වූ සේක. He gave his life for sinners. He overcame everything and he gave his life for sinners. அவர் எல்லாவற்றையும் ஜெயித்து தம்முடைய ஜீவனை பாவிகளுக்காகவே கொடுத்தார். සියල්ලෙන් ජයගෙන තමන්ගේ ජීවිතයේ පව්කාරයන් වෙනුවෙන් පුද කළ සේක. Any sinner who repents for his sins, he can be a child of God. இந்த ஒரு பாவியும் தன்னுடைய பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டால் தேவனுடைய பிள்ளையாக மாறலாம். තමගේ පාප උදෙසා පසුතැවෙන ඕනෑම පව්කාරයෙකුට තමන් උන්වහන්සේගේ දරුවෙකු වීමට වාග්ය ඇත. Anybody may reject him, but if he is willing to repent and come unto him, he can be a true child of God. அவரை புறக்கணித்து யாராய் இருந்தாலும் கூட மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி அவரண்டை வந்தால் தேவனுடைய உண்மையான பிள்ளையாக மாறலாம். උන්වහන්සේ ප්‍රතික්ෂේප කළ කෙනෙකුවද සැබෑ පශ්චාත්තාප වීමකින් යුක්තව උන්වහන්සේගේ පාමුලට පැමිණෙන විට උන්වහන්සේගේ දරුවෙකු වීමට පුළුවන්කම ඇත. We know how Peter followed Jesus nearly 3.5 years. 3.5 வருஷ காலமாய் பேதுரு விதமாய் இயேசுவை பின்பற்றினான் என்று நாம் அறிவோம். ආසන්න වශයෙන් වසර 3.5ක පමණ කාලයක් පේත්‍රස් උන්වහන්සේව අනුගමනය කළේ කෙසේද කියා අප දන්නවා. At last, as Jesus said, he denied his master thrice. கடைசியாக இயேசு கூறிய விதமாகவே தன்னுடைய எஜமானை 3 முறை மறுதலித்தார். යේසුස් වහන්සේ කී පරිද්දෙම අවසානයේ තමන් වහන්සේගේ ස්වාමියන්ව 3 වරක් ඔහු නාඳුනමි කියා පැවසුවේය. Then Jesus turned and looked at him. அதன் பின்பு இயேசு அவரை திரும்பி பார்த்தார். එවිට යේසුස් වහන්සේ නැවත හැරී ඔහු දෙස බැලූසේක. Then he remembered what Jesus said unto him. அந்த வேளையில் இயேசு அவனுக்கு கூறியதை ஞாபகப்படுத்தினார். ඒ මොහොතේ උන්වහන්සේ ඔහුට කී දේ සිහි ගැන්වූසේක. Then he went out and bitterly he wept. அந்த வேளையில் அவன் வெளியே போய் மிகவும் மனம் கசந்து அழுதார். එකලෝ පිටතට ගොස් බලවත් ශෝකයෙන් හැඬුවේය. Sometimes after accepting him also we deny him. சில சந்தர்ப்பங்களில் நாம் அவரை ஏற்றுக்கொண்ட பின்னும் கூட அவரை மறுதலிக்கிறோம். අපි උන්වහන්සේව පිළිගැනීමෙන් අනතුරුව පවා අපි උන්වහන්සේව නාඳුනන බව ප්‍රකාශ කරනවා. None of us have not born as saints. எம்மில் ஒருவராவது பரிசுத்தவான்களாய் பிறப்பதில்லை. අපගෙන් කිසිම කෙනෙක් ශුද්ධවන්තයෙකු ලෙස උපත ලැබුවේ නැත. We were not born as saints. நாம் பரிசுத்தவான்களாய் பிறக்கவில்லை. අප ශුද්ධවන්තයන් උපත ලැබුවේ නැත. Therefore, we have to turn unto him. We must realize our fallen places and we must turn unto him. ஆவே நாம் விழுந்து போனதான இடங்களை நாம் சிந்தித்து நாம் அவரின் பக்கமாய் திரும்ப வேண்டும். අපගේ වැටුණු ස්ථාන තේරුම්ගෙන අපි උන්වහන්සේගේ පැත්තට හැරිය යුතුයි. Always Heavenly Father loves man. பரமபிதா எப்பொழுதும் மனிதனை நேசிக்கிறார். සෑම විටම ස්වර්ගික පියාණන් මනුෂ්‍යයට ප්‍රේම කරනසේක. Sometimes we may do many things against our God. சில சந்தர்ப்பங்களில் நாம் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யலாம். ඇතැම් අවස්ථාවල අප දෙවියන් වහන්සේට විරුද්ධව ක්‍රියා කරනවා. We were not born as saints, therefore we have many sins in our lives. நாம் பரிசுத்தவான்களாய் பிறக்கவில்லை, ஆகவே நம்முடைய ஜீவிதத்தில் अनेक பாவங்கள் இருக்கலாம். අප ශුද්ධවන්තයන් වශයෙන් උපත ලැබුවේ නැත. අපගේ ජීවිතවල බොහෝ පාප තිබිය හැක. Though Peter rejected him, we can see how he repented, how he bitterly cried. பேதுரு இயேசுவை மறுதலித்தாலும் கூட அவன் எவ்விதமாய் மனம் கசந்து அழுதான், மனஸ்தாபப்பட்டான் என்று பார்க்கிறோம். පේත්‍රස් යේසුස් වහන්සේව නාඳුනන බව ප්‍රකාශ කළත් පසුව ඔහු පිටතට ගොස් බලවත් ශෝකයෙන් පසුතැවී හඬා වැටුනේ කෙසේද කියා අප දන්නවා. Time to time we must turn unto our more and more we must turn unto our God. நம்முடைய இடையே அடிக்கடியாய் நம்முடைய தேவனின் பக்கமாய் திரும்ப வேண்டும். මෙලෙසින්ම අපද නිතර නිතර උන්වහන්සේගේ පැත්තට හැරිය යුතුයි. When we read Luke 20 to chapter 22, there we can see how Peter denied his master
Jesus. லூக்கா 22ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது பேதுரு தன்னுடைய எஜமானாகிய இயேசுவை எவ்விதமாய் மறுதலித்தான் என்று வாசிக்கிறோம். සුදු ලූක් 22 වන පරිච්ඡේදයේ පේත්‍රුස් තමාගේ ස්වාමීන්ව කෙලෙසද ප්‍රතික්ෂේප කළේ කියා අප කියවනවා. And when we read verse 61 and 62, there we can see how he bitterly cried. 61ஆம் 62ஆம் வசனங்களை வாசிக்கும் பொழுது அவன் எவ்விதமாய் மனம் கசந்து அழுதான் என்று பார்க்கிறோம். 61 62 වන පදවල ඔහු බලවත් ශෝකයෙන් හැඬුවේ කෙසේද කියා අප කියවනවා. He was a disciple of Christ. அவன் கிறிஸ்துவின் சிஷ்யனாய் இருந்தான். උන්වහන්සේ ඔහු ක්‍රිස්තුස් වහන්සේගේ ගෝලයෙක්ව සිටියා. When he bitterly cried, அவன் மனம் கசந்து அழுதபோது බලවත් ශෝකයෙන් ඔහු හඬු විට once again he turned unto his master. மீண்டுமாய் தன்னுடைய எஜமானின் பக்கமாய் திரும்பினான். නැවත තමාගේ ස්වාමියාගේ පැත්තට හැරුණා. Jesus, after his resurrection, he gave his ministry unto his disciples. இயேசு மரித்தெழுந்து உயிர்த்தெழுந்த பின்பு தம்முடைய ஊழியத்தை சீஷர்களுக்கு ஒப்புவித்தார். යේසුස් වහන්සේ මැරී නැවත නැගිටීමෙන් අනතුරුව තමන් වහන්සේගේ සේවය ගෝලයන්ට පවරා දුන් සේක. After his resurrection, he asked Peter, "Do you love me?" அவனுடைய உயிர்த்தெழுதலின் பின்பு என்னை அன்பு கூறுகிறாயா என்று கேட்டார். උන්වහන්සේගේ නැවත නැගිටීමෙන් අනතුරුව ඔබ මට ප්‍රේම කරන සේක්දයි පේත්‍රස්ගෙන් And උන්වහන්සේ ප්‍රශ්න කළා. he became a true disciple of Jesus. அவன் இயேசுவின் உண்மையான சிஷ்யனாய் மாறினான். ඔහු උන්වහන්සේගේ සැබෑ ගෝලියෙකු බවට මාරු The වුණා. person who denied him and cried bitterly on the day of Pentecost, after his first sermon, he said unto people, "Repent and be baptized." இயேசுவை மறுதலித்ததான அதே பேதுரு முதலாவது பெந்தெகோஸ்தே நாளில் நீங்கள் மனம் திரும்பி மனஸ்தாபப்பட்டு மனதிற்கு ஏற்றதான ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். පළමු කොට යේසුස් වහන්සේව නාදුන් මේ බව ප්‍රකාශ කළ පේත්‍රුස් පෙන්තෙකොස්ත දවසේදී නැගිට දේශනා කරමින් පව්කමව පිණිස වතුර බෞතිස්මය ලබා ගනිලා කියා කිව්වේ. The Peter who bitterly cried, preached after the first sermon, said, repent and be baptized. Read Acts 2:38. மனம் கசந்து அழுதுதான் அந்த பேதுரு முதலாவது பெந்தெகோஸ்தே நாளில் எழுந்து நின்று மனப்படுத்தி மறுபடியும் நீங்கள் மனஸ்தாபப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று முதலாவது பிரசங்கத்தில் சொன்னான். බලවත් ශෝකයෙන් හඬා වැටුණු පේත්‍රුස් ඉන් අනතුරුව පළවෙනි දේශනාවෙන් නැගිට පව්කමව පිණිස බෞතිස්ම ලබාපල්ලා කියා දේශනා කළේය. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவியின் வரத்தை பெறுவீர்கள். Then Peter said unto them, Repent and be baptized every one of you in the name of Jesus Christ for the remission of sins, and ye shall receive the gift of the Holy Ghost. As a true disciple, there we can see how he showed the ways of God unto people. ஒரு உண்மையான தேவனுடைய சிஷ்யனாய் எவ்விதமாய் தேவனுடைய கிருபை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினான் என்று நாம் பார்க்கிறோம். සැබෑ ගෝලියෙකු වශයෙන් සෙනගට උන්වහන්සේගේ සත්‍ය කරුණාව ඔහු එළදරව් කළේ කෙසේද කියා අපට මෙහි පෙනේ. Repent and be baptized, then you shall receive the Holy Spirit. மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக் கொள்வீர்கள். පොස්තැලුව පව්කමව පිණිස බෞතිස්මය ලබාපල්ලා එවිට ශුද්ධාත්ම දීවනාව ලබන්නහුය. Thus, in the first century, we can see how they led the people of God in the right path. முதலாம் நூற்றாண்டில் ஜனங்களை எவ்விதமாய் சரியான பாதையில் நடத்தினார்கள் என்று பார்க்கிறோம். පළවෙනි සේවාසයේ සෙනගව හරි මාර්ගයේ මඟ පෙන්වුවේ කෙසේද කියා අප දකිනවා. Sometimes we may be deceived by many things. நாம் சில சந்தர்ப்பத்தில் வியாதிப்பட்டவர்களாக இருக்கலாம். We may be deceived by நாம் many அநேக things. காரியங்களினால் வஞ்சிக்கப்படலாம். අපි අසමහර අවස්ථාවලදී නොයෙකුත් දේවලින් වංචාවන්නට පුළුවන්. But we should not go away from the Lord. ஆனாலும் நாம் தேவனை விட்டு தூரமாய் போகக்கூடாது. නමුත් අප උන්වහන්සේව හැර දුරස්ව නොයා යුතුයි. Once King David was deceived by Satan. ஒரு சந்தர்ப்பத்தில் தாவீது பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டார். විටක දාවිද් යක්ෂය විසින් පරීක්ෂා කර වංචාවට ලක්ෂ වුණා. After his numbered people, then his heart pricked him. அவன் ஜனங்களை எண்ணி தொகிட்ட பின்னர் அவனுடைய இருதயம் அவனை குத்த ஆரம்பித்தது. සෙනග සංගණනය කිරීමෙන් අනතුරු ඔහුගේ සිත ඔහු තුල අනින්ට විය. Then God sent his
he sent the prophet unto David. அந்த வழியில் தீர்க்கதரிசியை தேவன் தாவீதினிடத்தில் அனுப்பினார். ඒ මොහොතේ අනාගත වක්තෘ කෙනෙකු දාවිද් වෙතට උන්වහන්සේ එවනු ලැබුවා. Then he said three things before David to choose. அந்த வழியில் கர்த்தர் தாவீதுக்கு தெரிந்து கொள்ளும்படியாய் மூன்று காரியங்களை முன்வைத்தார். ඒ අවස්ථාවේදී තෝරා ගැනීම සඳහා උන්වහන්සේ දාවිද්ට කරුණු තුනක් ඔහු ඉදිරියට ලැබුවා. The word of God says then David was in great strait. அந்த வழியில் தாவீது மிகுந்த நெருக்கத்திற்குள்ளானான் என்று பார்க்கிறோம். ඒ මොහොතේදී දාවිද් තද පීඩනයට ලක් වූ බව දේවචනයේ කියා තිබෙනවා. Then he said, let me not fall into the hands of man, let me fall into the hands of God. அந்த வழியில் நான் மனிதனுடைய கரங்களில் விழாமல் தேவனுடைய கரத்தில் விழுவேனாக என்று கூறுகிறான். ඒ මොහොතේදී ඔහු ඉතින් ස්වාමීන් වහන්සේගේ අතට බාහිර වෙමු මනුෂ්‍යයන්ගේ අතට අසු නොවෙම්වායයි කිවේය. 2 Samuel chapter 24:14. இரண்டாம் சாமுவேல் 24:14. දෙවනි සමුවෙල් 24:14. And David said unto Gad, I am in a great strait. Let us fall now into the hand of the Lord, for his mercies are great, and let me not fall into the hands of man. அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்போது நாம் கர்த்தருடைய கையில் விழுவோமாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றான். The devil deceived him, but he repented. He did not want to fall into the hands of man. பிசாசு அவனை வஞ்சித்தான், அவன் கொடிய இடுக்கணில் அகப்பட்டான், ஆனாலும் மனுஷனுடைய கருத்தில் விழ விரும்பவில்லை. යක්ෂයව වංචා කළා. ඔහු තද අමාරුවට පත් වුණා. නමුත් මනුෂ්‍යයාගේ අතට වැටෙන්න ඔහු කැමති වූයේ නැත. And Jesus too did not fall into the hands of the devil and to the hands of man. இயேசுவும் கூட பிசாசின் கருத்தில் விழவில்லை, மனுஷனுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்டார். ඒසුස් වහන්සේ පවා යක්ෂයාගේ අතට වැටුනේ නැත. මනුෂ්‍යයාගේ අතට උන්වහන්සේ බාහිර වුණා. Fallen man doesn't know the mind of God. விழுந்து போன மனிதனுக்கு தேவனுடைய சிந்தை விளங்காது. වැටුණු මනුෂයාට දෙවියන් වහන්සේගේ සිතුවිල්ල වටහා ගන්න බෑ. Fallen man doesn't have the mind of God at all. விழுந்து போன மனிதனுக்கு தேவனுடைய சிந்தையே இல்லை. වැටුණු මිනිසාට දෙවියන් වහන්සේගේ සිතුවිල්ලම නැත. But Jesus came into this world according to the plan of God, which was in the mind of God. ஆனால் இயேசுவோ தேவனுடைய சிந்தையில் இருந்ததான அவருடைய திட்டத்தின்படி இந்த பூமிக்கு வந்தார். ඒසුස් වහන්සේ පියාණන් වහන්සේගේ සැලසුමට අනුව සිතුවිල්ලට අනුව මේ ලෝකයට ආසේක. Therefore, we must overcome the devil. ஆவே நாம் பிசாசை ஜெயிக்க வேண்டும். ඒ නිසා යක්ෂයාව ජයගත්තේ. That's why the word of God says, resist the devil. ஆவேதான் தேவனுடைய வசனத்தில் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று ඒ சொல்லப்படுகிறது. නිසායි දේව වචනේ යක්ෂයාට විරුද්ධව සිටින්නයි කියා තිබෙන්නේ. In James chapter 4, we read that we have to resist the devil. யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தில் நாம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. යාකෝබ 4 අපි යක්ෂයාට විරුද්ධව සිටිය යුතු බව කියා තිබෙනවා. In 1 Peter 2, we read that we have to resist the devil. முதலாம் பேதுருவிலும் கூட நாம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்று வாசிக்கிறோம். පළවෙනි පේත්‍රස් පොතේ පවා අප යක්ෂයාට විරුද්ධව සිටිය යුතු බව කියා ඇත. Because the devil is a fallen spirit. ஏனெனில் பிசாசு விழுந்து போன ஆவி. මන්ද යක්ෂයා වනහයි වැටුණු ආත්මයකි. The devil is working, always working against the plan of God. பிசாசு எப்பொழுதும் தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிறான். යක්ෂයා සෑම විටම දෙවියන් වහන්සේගේ සැලසුමට විරුද්ධව ක්‍රියා කරයි. The fallen spirits, they know very well that God has a better plan for man. மனிதனுக்காக கர்த்தருக்கு ஒரு மிக சிறந்த திட்டம் உண்டு என்று விழுந்து போன ஆவிகளுக்கு தெரியும். මිනිසා සඳහා උන්වහන්සේ වෙතින් ස්තරම කොටසක් ඇති බව වැටුණු ආත්ම දැන සිටිනවා. According to the plan of God, according to the mind of God, you and I have a better place in the kingdom of God. தேவனுடைய திட்டத்தின்படி உங்களுக்கும் எனக்கும் அவருடைய ராஜ்யத்தில் மிக சிறந்த ஸ்தானம் உண்டு. පියාණන් වහන්සේගේ සැලසුමට හා සිතවිලට අනුව ස්වර්ග රාජ්‍ය ඔබට හා මට ස්තරම්ම කොටසක් ඇත. If we overcome everything, we can receive New Jerusalem and Zion. நாம் எல்லாவற்றையும் ஜெயித்தால் புதிய எருசலேம் சியோனை பெற்றுக்கொள்ளலாம். සියල්ල ජයගතහොත් අපට නව යෙරුසලම සියොන හිමි කරගත හැක. Jesus overcame everything, and once again he went on to the right side of his heavenly Father. இயேசு எல்லாவற்றையும் ஜெயித்து மீண்டுமாய் பிதாவின் வலது பார்சத்துக்கு சென்றார். ඒසුස් වහන්සේ සියල්ලෙන් ජයගෙන පියාණන් වහන්සේගේ දකුණු පාර්ශ්වයට ගියසේක. While he was hanging on the cross of Calvary too, the devil tried him. அவர் கல்வாரி சிலுவையில் இருந்ததான வேளையிலும் கூட
பிசாசு அவனை சோதித்தார். කල්වරි කුරුසි ගසේ උන්වහන්සේ එල්ලමින් සිටි විටදී පවා යක්ෂයා පරීක්ෂා කරන්න උත්සාහ කළා. They said, if you are the son of God, you come down from cross, then we will believe in you. நீ தேவனுடைய குமாரனி ஆனால் சிலுவையிலிருந்து கீழே இறங்கும் அப்பொழுது உம்மை விசுவாசிப்போம் ඔබ என்று දෙවියන් கூறினார்கள். වහන්සේගේ පුත්‍රයා නම් කුරුසි ගසින් බිමට බසින්නේ එවිට අපි ඔබ කෙරෙහි අදහා ගන්නමු යයි ඔවුන් කීවෝය. In John chapter 8, we can see that there was a great argument. Jews had a great argument with Jesus. யோவான் 8ஆம் அதிகாரத்தில் யூதர்களுக்கு இயேசுவோடு பெரிதான விவாதம் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். ශුද්ධ යෝහන් 8 වෙනි පරිච්ඡේදයේ යේසුස් වහන්සේ හා සමග උනට මහා තර්කයක් තිබුණ බව අප කියවනවා. He said, if God were your father, you would have loved me. தேவன் உங்களுடைய பிதாவா இருந்தால் நீங்கள் என்னை அன்பு கூறுவீர்கள் என்று இயேசு கூறினார். එවනස ඔබේ පියාණන් උන්වහන්සේ ඔබගේ පියාණන් දෙවියන් වහන්සේ ඔබගේ පියාණන් නම් ඔබ මට ප්‍රේම කරනවා ඇතයි යේසුස් වහන්සේ කීසේක. I proceeded forth and came from God. ஏனெனில் நான் பிதாவிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன். කුමක් නිසාද මම පියාණන් වහන්සේ වෙතින් පැමිණියෙමි. They didn't want to believe his word. அவருடைய வசனத்தை அவர்கள் விசுவாசிக்க விரும்பவில்லை. උන්වහන්සේගේ වචන අදහන්න ඔවුන් මැලි වුණා. While he was hanging on the cross, they said, if you are the son of God, you come down from the cross, then we will believe in you. அவர் சிலுவையில் இருந்ததான வழியிலே நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் சிலுவையை விட்டு இறங்கும் அப்பொழுது விசுவாசிப்போம் என்று கூறினார். උන්වහන්සේ කුරුසි ගසේ එල්ලෙමින් සිටි විටදී ඔබ දෙවියන් වහන්සේගේ පුත්‍රයා නම් කුරුසෙන් බසින්න එකලා අපි ඔබව අදහා ගන්නමු කියා වුන් පැවසෝය. Because he offered himself as a sacrifice on the cross of Calvary, the devil could not look at it. ஏனெனில் பிசாசு தம்மை இயேசு தம்மை சிலுவையில் பலியாக ஒப்புக் கொடுத்த நிமித்தமாய் பிசாசுக்கு அதை பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை. යේසුස් වහන්සේ පූජාවක් හැටියට කල්වරියේ කුරුසියේ යාග කළ බැවින් යක්ෂයාට ඒ බලා සිටීමට නොහැකි වුණා. In John chapter 9, first verse, we can say, after this argument, in chapter 9 we can read how he healed a blind man who was blind from his birth. யோவான் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது இந்த விவாதத்துக்கு பின்னர் இயேசு எவ்விதமாய் தேவாலயத்தில் ஒரு பிறவி குருடனை சுகப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். මේ මහා විවාදයෙන් අනතුරුව ශුද්ධ යෝහන් 9 වෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදේ ජාත්‍යන්තීක උන්වහන්සේ සෝපත් කළේ කෙසේද කියා අප බලනවා. And as Jesus passed by, he saw a man which was blind from his birth. இயேசு புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். උන්වහන්සේ උපතින්ම අන්ධව සිටි මිනිසෙකු දුටුසේක. Then his disciples asked him, saying, Master, who did sin, this man or his parents, that he was born blind? அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம், இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். එකල උන්වහන්සේගේ ගෝලියෝ රබ්බි මොහු අන්ධව ඉපදීමට පව් කළේ කවුද? මොහුද මොහුගේ මව්පියෝදය සෝය. Then when we read following verses, we can see how he that blind man. பின்பு இருக்கிற வசனங்களை வாசிக்கும் பொழுது அந்த பிறவி குருடனை எவ்விதமாய் சுகப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். පහත පද කියවා බලන අවස්ථාවේදී ඒ උපන් අන්ධයව උන්වහන්සේ සුව කළේ කෙසේද කියා ඔබ බලනවා. After the healing of that blind man, they were arguing with that blind man and with that blind man. அந்த பிறவி குருடன் சுகப்பட்ட பின்பு அவனோடு கூட விவாதித்தார்கள். ජාති අන්ධයව සුව කිරීමෙන් අනතුරු ඔහු හා සමග ඔවුන් විවාද කළෝය. They did not want to believe in him. அவனை விசுவாசிக்க விரும்பவில்லை. ඔහුව විශ්වාස කරන්න අකමැති වුණා. Jesus had to overcome all the fallen spirits and the things came from the fallen man. இயேசு எல்லா விழுந்து போன ஆவிகளையும் விழுந்து போன மனிதனிடத்தில் வந்ததான சோதனைகளையும் ஜெயிக்க நேரிட்டது. සියලුම වැටුණු ආත්මවලින් සහ වැටුණු මිනිසාගෙන් පැමිණි පරීක්ෂාවලින් උන්වහන්සේට ජය ගන්නට සිදු විය. We must become true disciples of Christ. நாம் கிறிஸ்துவின் மெய்யான சீஷர்களாய் மாற வேண்டும். අප ක්‍රිස්තුස් වහන්සේගේ සැබෑ ගෝලයන් විය යුතුයි. We should be the true children of God. நாம் மெய்யான தேவனுடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும். අපි උන්වහන්සේගේ සැබෑ දරුවන් බවට මාරු විය යුතුයි. And we must continue in his word. நாம் அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும். අපි උන්වහන්සේගේ වචනේ පැවතිය යුතුයි. We have come to Pentecost that we may continue in his word. நாம் அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கும்படியாய் பெந்தெகோஸ்தே ஜனங்களாய் இருக்கிறோம். අපි උන්වහන්සේගේ වචනේ පැවැත්වීම සඳහා පෙන්තෙකොස්ත සෙනගව සිටනවා. And we should be separated from this world and we must
live a life pleasing unto our God. நாம் இந்த உலகத்தை விட்டு வேறு பிரிந்து தேவனுக்கு பிரியமாய் ஜீவிக்க வேண்டும். ලෝකේ අප වෙන්වි දෙවියන් වහන්සේට ප්‍රසන්න ජීවිත ගත කළ යුතුයි. When we look at the world, they are dead spiritually. நாம் உலகத்தாரை பார்த்தால் அவர்கள் ஆவிக்குரிய விதமாய் மரித்து இருக்கிறார்கள். ලෝකයා දේශ බලන විට ඔවුන් ආත්මික ප්‍රකාරයෙන් මැරුණු අය වලින්ම සිටිනවා. They are once dead. They are spiritually dead. அவர்கள் ஆவிக்குரிய விதமாய் மரித்தவர்களாய் இருக்கிறார்கள். ආත්මික ප්‍රකාරයෙන් ඔවුන් මැරුණු තත්වයක පසු වෙනවා. But the word of God speaks about the people who have died twice. ஆனால் ரெண்டு தரம் மரித்தவர்களை குறித்து தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. නමුත් දෙවරක් මලාව් අය පිළිබඳව දේව වචනේ කියා තිබෙනවා. Jude verses 12 and 13. யூதா 12 13 வசனங்கள். යුදස් 12 13 පද. இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தாங்களே மேய்த்துக் கொள்கிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டு ஓடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலையுதிர்ந்து கனியற்று ரெண்டு தினம் செத்து பின்பற்றும் மேய்ப்பருமாய் ஆனவர்கள். These are spots in your feast of charity, when they feast with you, feeding themselves without fear. Clouds they are without water, carried about of winds, trees whose fruit withereth, without fruit, twice dead, plucked up by the roots. Raging waves of the sea, foaming out of their own shame, wandering stars, in whom is reserved the blackness of darkness forever. He speaks about a group of people who are dead twice. இந்த இடத்தில் இரண்டு தரம் சித்ததான ஜனக்கூட்டத்தாரை குறித்து சொல்லப்படுகிறது. මෙහි දෙවරක් මලා වූ සෙනග පිළිබඳව සඳහන් කර තිබෙනවා. And furthermore, we read that they are wandering stars. அவர்கள் அலையுண்டு ஓடுகிற நட்சத்திரங்களை சொல்லப்படுகிறது. ඔවුන් ප්‍රේම මංගල්‍යවල නොපෙනී තිබේ. ඔවුන් මුලාව යන තාරකාවෝ කියා තිබෙනවා. Therefore, we have to be careful about man. ஆமே நாம் மனிதரை குறித்து ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். மனுஷன் පිළිබඳව අප ප්‍රවේශම් විය යුතුයි. People may follow the truth. ஜனங்கள் சத்தியத்தை பின்பற்றலாம். සෙනග සත්‍ය අනුගමනය කළ හැකියි. But even after knowing the truth, they may deny Jesus. ஆனால் சத்தியத்தை அறிந்த பின்னும் கூட அவர்கள் இயேசுவை மறுதலிக்கலாம். සත්‍ය දැනගැනීමෙන් අනතුරුව පවා ඔවුන් උන්වහන්සේව ප්‍රතික්ෂේප කළ හැකියි. After knowing the truth also, they can go after many things. அவர்கள் சத்தியத்தை அறிந்த பின்பும் எத்தனையோ காரியங்களுக்கு பின்னாக செல்லலாம். සත්‍යතාවය දැනගැනීමෙන් අනතුරුව පවා නොයෙකුත් දේවල් පසුපස අනුව යන්නට පුළුවන්. If you have any sin, if you have committed any wrong thing, we must repent and we must put our lives right. நாம் ஏதாவது பாவம் செய்திருந்தால் நாம் மனசாப்பட்டு நம்முடைய ஜீவிதத்தை சரிப்படுத்த வேண்டும். අප පව් කර ඇතනම් පශ්චාත්තාප වී අපේ ජීවිතය නිවැරදි කරගත යුතුයි. And Peter, he showed the right ways unto his people. பேதுரு தம்முடைய ஜனங்களுக்கு சரியான பாதையை காண்பித்தார். පේත්‍රස් තමන්ගේ සෙනගට නිවැරදි මාර්ගය පෙන්වුවා. And if you continue in his word, one day we can inherit New Jerusalem and Zion. நாம் அவருடைய வசனத்தில் தொடர்ந்து நிலைத்திருப்போமானால் ஒரு நாளில் புதிய எருசலேம் சியோனை பெற்றுக்கொள்ளலாம். අකණ්ඩව උන්වහන්සේගේ වචනේ අප පවතිමු නම් එක්තරා දවසක සියොන හා යෙරුසලම හිමි කරගන්නට If you හැකි have වෙයි. any wrong thing in our lives, we must put our lives right, and we should not be a stumbling block to the others. We must show right path to the others. நம்முடைய ஜீவிதத்தில் ஏதாவது பிள்ளைகள் இருக்குமானால் நாம் அவற்றை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம் மற்றவருடைய ஜீவிதத்துக்கு இடறுள்ளது கேட்டான கல்லாய் இருக்கக்கூடாது. நாம் மற்றவர்களுக்கு சரியான பாதையை காண்பிக்க අප வேண்டும். ජීවිතේ වැරදි ඇතනම් ඒවා නිවැරදි කරගත යුතුයි. අපි කිසි විටකත් අන් අයට බාධා වේ ගලක් නොවි අන් අයට හරි මඟ පෙන්වන අය ලෙස මාරු විය යුතුයි. We must overcome the fallen spirits. நாம் விழுந்து போன ஆவிகளை ஜெயிக்க வேண்டும். අපි වැටුණු ආත්ම ජයගත යුතුයි. Everywhere the fallen spirits are working. எல்லா இடங்களிலும் விழுந்து போன ஆவிகள் கிரியை செய்கிறது. සෑම ස්ථානයකම වැටුණු ආත්ම ක්‍රියා කරනවා. Therefore, we must know the ways of God. ஆகவே நாம் தேவனுடைய கிருபையை அறிந்து கொள்ள வேண்டும். අප දෙවියන් වහන්සේගේ කරුණාව දැනගත යුතුයි. Jesus came into this world and he has brought us to a higher spiritual plane.
இயேசு இந்த பூமிக்கு வந்து எம்மை ஆவிக்குரிய உன்னதமான இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். මේ ලෝකීට යේසුස් වහන්සේ පැමිණ ස්වර්ගික ඊට උසස් ස්ථානයකට තලයකට අපව ගෙන විත්තිබා තිබෙනවා. So we must live that spiritual life. ஆகவே நாம் அந்த ஆவிக்குரிய ஜீவியம் ஜீவிக்க வேண்டும். අපි ආත්මික ජීවිතය ගත කළ යුතුයි. When these people wanted to cast stones at him, we can see how he hid himself and went away. ஜனங்கள் அவரை கடலிலே விரும்பினதான வழியிலே அவரை விதமாய் தம்மை மறைத்துக் கொண்டார் என்று பார்க்கிறோம். ගල්ගැසීමට සෙනඟ සැරසෙදී උන්වහන්සේ තමන් වහන්සේව එලෙසින් සංගවා ගත්තා කියා අප බලනවා. Therefore we should not fall into the hands of the fallen man. ஆகவே நாம் விழுந்து போன மனிதனின் கரத்தில் விழக்கூடாது. වැටුණු මිනිසාගේ අතට අප වැටෙන්නට හොඳ නැත. But at last he was given to the hands of sinful men. ஆனால் இறுதியில் அவர் பாவிகளின் கையில் ஒப்புவிக்கப்பட்டார். නමුත් කෙලවරදී අවසානයේ පව්කාරයන්ගේ අතට උන්වහන්සේ භාර වුණා. But he drank from that bitter cup. ஆனாலும் அவரோ அந்த கசப்பான பாத்திரத்தில் பானம் பண்ணினார். නමුත් තිත්ත කුසලානෙන් උන්වහන්සේ පානය කළසේක. He did not come down from cross. He died while hanging on the cross of Calvary. அவர் அந்த சிலுவையிலிருந்து கீழே இறங்கவில்லை, சிலுவையில் தொங்கியவன மரித்தார். උන්වහන්සේ කුරුසෙන් බැස්සේ නැත. කුරුසේ එල්ලමින්ම උන්වහන්සේ ප්‍රාණය ඉක්ුත් කළසේක. Therefore through his death and resurrection now we have a glorious hope. அவருடைய மரணம் அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமாய் எமக்கு ஒரு மகிமையின் நம்பிக்கை உண்டு. උන්වහන්සේගේ මරණය නැවත නැගිටීම නිසා අපට තේජවත් බලාපොරොත්තුවක් ඇත. So if you have that glorious hope, we should not be deceived. எமக்கு மகிமையின் நம்பிக்கை இருக்குமானால் நாம் வஞ்சிக்கப்படக்கூடாது. තේජවත් බලාපොරොත්තුවක් අපට ඇතනම් අපි කිසිවිටකත් වංචාවට හසු නොවිය යුතුයි. We know about our forefathers. எம்முடைய முற்பிதாக்களை குறித்து நாம் அறிவோம். අපගේ මුල් පියවරුන් පිළිබඳව අප දැන සිටිනවා. Our forefathers very clearly taught us the ways of God unto us. எம்முடைய முற்பிதாக்கள் எமக்கு மிகவும் தெளிவாய் தேவனுடைய வழிகளை போதித்தார்கள். අපගේ මුල් පියවරු ඉතා පැහැදිලි ලෙස උන්වහන්සේගේ නිවැරදි මාර්ගය අපට උගන්වා තිබෙනවා. They were very zealous concerning the truth. அவர் சத்தியத்தை குறித்து மிகவும் வைராக்கியமாய் இருந்தார்கள். සත්‍ය පිළිබඳව ඉතාමත් ජෝලිතව සිටිසේක. So as our forefathers taught us, we must walk in the truth. எங்களுடைய முற்பிதாக்கள் கற்பித்த வண்ணமாய் நாம் சத்தியத்தில் நடக்க வேண்டும். මුල් පියවරුන් අපට උගන්වා දුන් පරිදි අපි සත්‍යයට අනුව ජීවත් විය යුතුයි. And we must overcome all the fallen. எல்லா விழுந்து போனவர்களையும் நாம் ஜெயிக்க வேண்டும். සියලුම වැටුණු අයවලුන්ගෙන් අප ජයගත යුතුයි. If we overcome all the fallen, then we have a better place in heaven. விழுந்து போனவர்களை ஜெயிப்போமானால் பரலோகத்தில் சிறந்த ஸ்தானம் உண்டு. වැටුණු අයගෙන් ජයගනී නම් ස්වර්ග රාජ්‍යයේ තරම්ම ස්ථානයක්. Let us be true disciples of Christ. நாம் கிறிஸ்துவின் உண்மையான சிஷ்யர்களாய் இருப்போம். අප ක්‍රිස්තුස් වහන්සේගේ සැබෑ ගෝලයන් වෙමු. Always let us live as the true children of God. நாம் எப்பொழுதும் தேவனுடைய உண்மையான பிள்ளைகளாய் இருப்போம். සැබවින්ම සෑම විටම අපි උන්වහන්සේගේ සැබෑ දරුවන්ව සිටිමු. He is coming very soon. அவர் அது சீக்கிரமாய் வருகிறார். උන්වහන්සේ ඉතා ඉක්මනින් එනසේක. As our forefathers taught us, let us walk in the truth. எம்முடைய முற்பிதாக்கள் எமக்கு கற்பித்த விதமாய் நாம் சத்தியத்தில் நடப்போம். අපි මුල් පියවරුන් උගන්වූ පරිදි සත්‍යයට අනුව ජීවත් වෙමු. Not any other thing, let us follow the truth. வேறு எந்த காரியத்தையும் அல்ல, சத்தியத்தை நாம் பின்பற்றுவோம். වෙන දෙයක් නෙවෙයි. අපි සත්‍ය අනුගමනය We කරමු. should not be deceived. நாம் வஞ்சிக்கப்படக்கூடாது. වංචා නොවමු. We must receive right guidance, and we must being in the fellowship of the saints, we must get ready for the coming of the Lord. நாம் சரியான வழிநடத்திப்பை பெற்று பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தில் நிலைத்திருந்து அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம். හරි මාර්ගෝපදේශනය ලබා සත්‍යතාවේ පිහිටා සිට උන්වහන්සේගේ ඊමට සූදානම් වෙමු. After knowing the truth, we should not go away from the Lord. நாம் சத்தியத்தை அறிந்த பின்னர் தேவனை விட்டு தூரமாய் போகக்கூடாது. සත්‍ය දැනගැනීමෙන් අනතුරු උන්වහන්සේ වෙතින් අපි ඈත් වී නොයා යුතුයි. After serving the Lord, we should not go away from our master. நாம் கர்த்தரை சேவித்த பின்பு நம்முடைய எஜமானை விட்டு போகக்கூடாது. උන්වහන්සේට සේවය කර අපි කිසිවිටකත් උන්වහන්සේ වෙතින් අපේ ස්වාමියා වෙතින් ඈත් වී නොයා යුතුයි. This world is not our habitation. We have Zion and New Jerusalem as our eternal habitation. இந்த பூமி நம்முடைய வாசஸ்தலம் அல்ல, சியோனும் புதிய எருசலேமும் நம்முடைய நித்திய வாசஸ்தலங்களாகும். භූමිය අපගේ ස්ථිර වාසස්ථාන නොවේ. අපගේ ස්ථිර වාසස්ථාන වඩුවේ ස්වර්ගික යෙරුසලම සහ සියොන වේ. He came into this world
that he make us his true disciples. எம்மை அவருடைய மெய்யான சிஷ்யர்களாக்கும்படியாகவே அவர் இந்த பூமிக்கு வந்தார். උන්වහන්සේගේ සැබෑ ගෝලයන් බවට අප පත් කරන පිණිස උන්වහන්සේ මේ ලෝකයට ආසෙක. So being in the fellowship of the saints, we must follow the truth. எமக்கு பரிசுத்தவான்களின் ஐக்கியம் அவசியம். நாம் கர்த்தரை பின்பற்ற வேண்டும். ශුද්ධවන්තයන්ගේ සහභාගීකම යටතේ සිට අපි උන්වහන්සේව අනුගමනය කළ We must යුතුයි. come to the perfection of Christ. நாம் கிறிஸ்துவின் பூரணத்தை அடைய අප வேண்டும். ක්‍රිස්තුස් වහන්සේගේ සම්පූර්ණකම ලබා ගත යුතුයි. If we love him, then we continue in his word. நாம் அவரை அன்பு கூறுவோமானால் அவருடைய சத்தியத்தில் நிலைத்திருப்போம். අපි උන්වහන්සේට ප්‍රේම කරමු නම් උන්වහන්සේගේ සත්‍යතාවය පවතිනවා ඇත. If we love him, we must get ready for the coming of the Lord. நாம் அவரில் அன்பு கூறுவோமானால் அவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும். අපි උන්වහන්සේට ප්‍රේම කරමු නම් උන්වහන්සේගේ ඊමට සූදානම් විය For යුතුයි. that we have to overcome the fallen spirits. அதற்காக நாம் விழுந்து போன ஆவிகளை ஜெயிக்க வேண்டும். ඒ සඳහා අප වැටුණු ආත්ම ජයගත යුතුයි. And we should not fall into the hands of the fallen man. விழுந்து போன மனிதனுடைய கருத்தில் நாம் அகப்படக்கூடாது. වැටුණු මිනිසුන්ගේ අතට අප හසු නොවිය යුතුයි. The fall can take place in anyone's life at any time. எந்த ஒரு நபரின் ஜீவியத்திலும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் விழுகை ஏற்படக்கூடும். ඕනෑම මනුෂ්‍යයෙකුගේ ජීවිතේ ඕනෑම අවස්ථාවක වැටීමක් සිදු වේ හැකියි. We know about King Saul. He was a fallen man. சவுல் ராஜா விழுந்து போன மனிதனாய் இருந்தார். සවුල් රජ වැටුණු මනුෂ්‍යෙක්. And we know about King Solomon. He was a fallen man. சாலமோன் ராஜா ஒரு விழுந்து போன மனிதன். සාලමෝන් රජ වැටුණු මනුෂ්‍යෙක්. Therefore, we have to be very careful. ஆகவே நாம் மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். එබැවින් අපි තාමත් සුපරීක්ෂාකාරී විය යුතුයි. Jesus is coming very soon. இயேசு அதி சீக்கிரமாய் வருகிறார். ක්‍රිස්තුස් ඉතා ඉක්මනින් එනසේක. Follow the truth. சத்தியத்தை பின்பற்றுங்கள். සත්‍ය අනුගමනය කරන්න. It will set you free. அது உங்களை விடுதலையாக்கும். එය ඔබව නිදහස් කරනවා ඇත. It will help you to get ready for the coming of the Lord. அது உங்களை அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக்கும். එය ඔබට උන්වහන්සේගේ ඊමට සූදානම් වෙන්න උපකාර Jesus කරයි. is coming very soon. இயேசு அதி சீக்கிரமாய் வருகிறார். ක්‍රිස්තුස් ඉක්මනින් එනසේක. The devil knows that Jesus is coming very soon. இயேசு அதி சீக்கிரமாய் வருகிறார் என்று பிசாசு அறிவார். ක්‍රිස්තුස් ඉක්මනින් එන බව යක්ෂයා දැන Therefore, සිටවා. the devil will try to corrupt you, but you should preserve your life, and spiritually you must grow and come to the perfection of Christ. பிசாசு உங்கள் ஜீவியத்தை திட்டப்படுத்த முயற்சிப்பான். ஆனால் நீங்கள் உங்கள் ஜீவியத்தை பாதுகாத்து நீங்கள் ஜெயித்து அதை விட்டு ஜெயம் பெற வேண்டும். යක්ෂ ඔබගේ ජීවිතය කිලුට කිරීමට වෙරදරයි. නමුත් ඔබ ඉනාරක්ෂා වී ඔබ ජයගෙන සම්පූර්ණ විය යුතුයි. We have in this life, we have this challenge. We have to overcome the fallen spirits. எம்முடைய ஜீவியத்தில் இந்த சவால் உண்டு. விழுந்து போன ஆவிகளை நாம் ஜெயிக்க வேண்டும். අපගේ ජීවිතේ මේ අභියෝගය ඇත. මේ වැටුණු ආත්ම අප ජයගත යුතුයි. Don't go to the world and fall into the hands of fallen man. உலகத்தில் போய் விழுந்து போன மனிதருடைய கருத்தில் விழ வேண்டாம். යන්න එපා ලෝකයට. වැටුණු මිනිසාගේ අතට හසු වන්න එපා. Everywhere, preserve your life. எல்லா இடங்களிலும் உங்கள் ஜீவியங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். සෑම විටම ඔබගේ ජීවිතය රැක ගන්න. Overcome everything and get ready for the coming of the Lord. எல்லாவற்றையும் ஜெயித்து அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகுங்கள். සියල්ල ජයගෙන උන්වහන්සේගේ ඊමට සූදානම් වෙන්න. May God bless you all. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ස්වාමීන් ஆசீர்வதிப்பாராக. වහන්සේ ඔබට ආශිර්වාද කරන සේක්වා. சத்தியத்தை ஏற்றுத்துளி